ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வெக்காபுலரிஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம போட்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், மகாத்மா காந்தி, நேரு, வஉசி, சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற பெரும் தலைவர்கள். அவங்க கூட பகத்சிங், வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன் அப்படிங்கிற தலைவர்களும். இவங்க வந்து சுதந்திர போராட்டத்துக்காக போராடிக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சுதந்திர போராட்டத்துல உயிரை விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய மனைவிமார் கூந்தல்ல இருந்து பூ விழுதோ அப்படின்னு ஒவ்வொரு தடவை கொடி ஏற்றும் போதும் என்னுடைய கற்பனை அப்படி போயிடும். ரொம்ப இமோஷனலா இருக்கும். இப்போ இந்தியா வந்து எப்படி சுதந்திரம் அடைஞ்சது ஆகஸ்ட் 15, 1947 அப்படிங்கிறது ஒரு 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 நிமிஷம். அதாவது இந்த பெரும் பெரும் தியாகி பெரும் பெரும் போராட்ட வீரர்கள், தியாகிகள் இவங்களோட கிடைச்சது அப்படிங்கிறதுல நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் 1942 உலக போர் பிரிட்டன் வந்து வெற்றிவாக சூடுது. 1945 அங்க ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. ஆக்லி அப்படிங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் தோத்து போறாரு. இப்போ அவங்களுடைய பொருளாதாரம், எக்கனாமிக் வீக்னஸ் நிறைய அந்த பிரிட்டன்ல இருக்கிறதுனால அதுவும் ஒரு காரணம். ஒரு 10 to 20%, 80% வந்து தலைவர்கள் பண்ண போராட்டம் பிளஸ் இந்த ஒரு 20, 10 அல்லது 20 இது ரெண்டும் சேர்ந்தா 1947 ஆகஸ்ட் 15. அதாவது என்ன செய்யணும்னு தெரியாம வந்து பிரிட்டன் தவிக்குது. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த 1950 ஜனவரி 26 இந்த 3 வருஷத்துக்குள்ள நமக்கான சட்ட திட்டத்தை வகுத்து குடிமக்களின் அரசு, இந்திய அரசியல் சாசனம் நம்ம எல்லாம் அமுலுக்கு வந்த நாள். இதுதான் 1950 ஜனவரி 26. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். sovereignty அப்படிங்கிற வார்த்தை இது ரிபப்ளிக் தான் பொருந்தும். அதாவது the authority of a state to govern itself. India declared itself a sovereign, democratic and republic state with the adoption of the constitution. அரசியல் சாசனத்தை ஜனவரி 26 டாக்டர் அம்பேத்கர் தலைமையில அரசியல் சாசனம் வந்து தயார் பண்ணப்பட்டது. அதை வந்து நம்ம வந்து அமலுக்கு வந்த நாள் தான் ஜனவரி 26, 1950. இந்த நாள்ல கொடியேற்றுறவங்க ஜனாதிபதி, டெல்லியில ஒவ்வொரு மாநிலத்திலையும் கவர்னர். ஆனா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடியேற்றுறவங்க பிரைம் மினிஸ்டர் டெல்லியில, சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியணும். இது நம்பர் 1. நம்பர் 2 பாருங்க. அந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்கனவே சொன்னேன், the fundamental principles by which a country is governed. அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஜனவரி 26, 1950 அமலுக்கு வந்த நாள் தான் அது. அப்ப இந்த sovereignty கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு குடியரசு அப்படிங்கிறதுக்கு இது பொருந்தும், சால பொருந்தும். நம்பர் 3 பாருங்க. சிவிக் டியூட்டி. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஓட்டு உரிமை இருக்குது. அந்த ஓட்டு உரிமையை நம்ம நல்ல முறையில பாதுகாத்து போடணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பம். இதான் சிவிக் டியூட்டி. சிவிக் ஆப்போசிட் வந்து மிலிட்ரி அப்படின்னு சொல்லுவான். பட் சிவிக் டியூட்டிங்கிறது மிலிட்ரிக்காரங்களும் ஓட்டு போடுவாங்க, அது வேற. அது குடிமை கடமை அப்படின்னு அது கம்ப்ளீட் மீனிங் கொடுத்துரும். இது ஒரு நம்பர் 3. நம்பர் 4 பாருங்க. செல்ஃப் கவர்னன்ஸ், சுய ஆட்சி. the ability to govern itself, oneself, the ability to govern oneself. அதுக்கு பஞ்சாயத்து ராஜ் தான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஒவ்வொரு பஞ்சாயத்து ராஜ்லயும் செல்ஃப் கவர்னன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு வில்லேஜ் லெவல்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். நம்பர் 5, ரெவல்யூஷன். A fundamental change in power or organizational structures. The Indian independence movement was a revolution against British rule, colonial rule அப்படிமோ ஆதிக்க ஆட்சி எதிர்த்து நம்ம பண்ணோம். பட் இப்போ பங்களாதேஷ்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும். ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டை வந்து புரட்சி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா வந்து இங்க நம்ம இந்தியாவில தான் வந்து புகலிடம் தேடி இருக்கிறாங்க.
இங்கிலாந்துலயும் பொருளிடம் கேட்கறதாக கேள்வி. ஸோ இது ஒரு புரட்சி நடந்தா அந்த கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்பர் 6, pursuit of happiness. The right to freely pursue joy and live life in a way that makes you happy. அதில் நம்முடைய அரசியல் சாசனம் ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகளை வச்சு நமக்கு நம்முடைய ஹாப்பினஸை உறுதிப்படுத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற வார்த்தை நான் கேட்கும்போது எனக்கு வில் ஸ்மித்தும் அவருடைய பையனும் நடித்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இருந்தாலும் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்துட்டோம். நம்பர் 7, resilience, the capacity to recover quickly from difficulties. இது மீள்திறன் அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தை. இந்தியா has shown resilience in facing various challenges since independence. இண்டிபெண்டன்ஸ் நம்ம அடைஞ்சதுலேருந்து 78 வருஷம் ஆயிருக்கு. இந்த 78 வருஷத்துல இது 78வது இண்டிபெண்டன்ஸ் டே. இப்போ நம்ம அதாவது உலகத்திலேயே ரிசீலியன்ஸ்ல பெரிய கெட்டிக்காரங்க யாருன்னா இந்தியன் அப்படிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. ஈவன் அமெரிக்கன்ஸ்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ரிசீலியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கஷ்டத்துல இருந்து நம்ம எப்படி மீண்டு வாரோம் அப்படிங்கிறது தான். ஒரு இலாஸ்டிக் எப்படி மறுபடியும் தன்னுடைய சேருதோ அந்த மாதிரி தான் அதுதான் மீள்திறன். இப்படி நிறைய வெக்காபுலரியா நாங்க கொடுத்துருக்குறோம், அதுக்கு விளக்கமும் சொல்லி இருக்கிறோம். இந்த வீடியோ பாருங்க, கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.